ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மயங்கொலி சொல்லகராதியில் ரிமைனிங் இருக்கக்கூடியதை பார்க்கலாமா? கண், விழி, கண்ணோட்டம், விழிக்கண். தன்னகரத்தில் வரக்கூடிய கண் வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு விழி, கண்ணோட்டம், பீலிக்கண், கணு, மரக்கணு தொலை அப்படிங்கிறது நமக்கு மேக்ஸிமம் தெரியும். என்னது நமக்கு தெரியாது அப்படின்னா, கண் அப்படின்னா மூங்கில் அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்குது, அறிவு அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்குது. ஓகே, கண் அப்படின்னா மூங்கில், அறிவு. முரசடிக்கும் இடம். ஓகே, கண் அப்படின்னா இடமை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதும், அதாவது நமக்கு 7ஆம் வேற்றுமை நோக்கு வந்து உருபு என்னது? கண் இல்லையா? அதுதான். ஓகேவா? அது இடத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கண்ணோட்டம் அப்படின்லாம் வரும். ஆனால் நமக்கு தெரியாது கண் அப்படின்னா மூங்கில், அறிவு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. பற்றுக்கோடு. ஓகே, என்னது? பற்றுக்கோடு, உடம்பு, உடல் உடல் உடலாக்கம் அப்படின்னு உடல் ஊக்கம், உடல் ஊக்கம். ஓகே, கண்ணம்னா உடல் ஊக்கம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. சரியா? பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணாக இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா கல். ஓகே, என்னது? கல்லை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சிறு தராசு, சிறு தராசை குறிக்கிறது. ஓகே, இதில் என்ன நகரம் அப்படின்னா ஓகேவா, என்ன நகரம், என்ன நோக்கு வந்து நகரம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். ரன்னகரத்தில் வரக்கூடிய நகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு கல், சிறு தராசு, கண்ணார் நோக்கு தொழில், வேலைப்பாடு, செம்பு, உறுதிப்பாடு அப்படின்னு நமக்கு பொருள் தருது. கண் ரன்னகரத்தில் வரக்கூடிய என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா கல், சிறு தராசு, கண்ணார் தொழில், வேலைப்பாடு, செம்பு, உறுதிப்பாடு அப்படின்னு பொருள் தருது. முக்கியமானது. ஓகேவா? கண்ணல் தன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணலாக இருந்துச்சு அப்படின்னா கருதுதல், கருதுதல் இதான் அப்படின்னு நம்ம கருதுதோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. குறித்தல், கன்றல், பழுக்காமல் காய் நிலையிலேயே நமக்கு வந்து கன்றி போதல். கன்னி போச்சு அப்படிம்போம் இல்லையா, இங்கே பழம் பழுக்காமல் காய் நிலையே கன்னி போகிறது. ஆக கன்றல், குறித்தல், கருதல் அப்படி சொல்லிட்டு பொருள் இருக்குது தன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணல். அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணலாக இருந்துச்சு அப்படின்னா கரும்பு, சர்க்கரை, நரம்பு, கரகம், நாளிகைங்கிற பொருள் தருது. ஓகே, என்னது? கண்ணல். என்ன நகரம்னு பார்த்துக்கோங்க. என்ன நகரம்? ரன்னகரத்தில் வரக்கூடிய நோக்கு வந்து நகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்ணலுக்கு என்ன பொருள்? கரும்பு. ஓகே, என்னது? கரும்பு, கரகம், சர்க்கரை, நரம்பு, நாளிகை, நாளிகை வட்டில். சரியா? அதுக்கப்புறம் கண்ணன். கண்ணன் அப்படின்ருக்கு. தன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணன் அப்படின்னா கண்ணன். ஓகே, கண்ணன் கிருஷ்ணன் இருக்காங்களே அவங்கள குறிக்க கண்ணுடையவன் கிருஷ்ணர் அப்படிங்கள குறிக்கக்கூடியது, திருமால் குறிக்கக்கூடியதாக இருக்கும். கண்ணன் தன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணனுக்கு என்ன பொருள் இருக்குது அப்படின்னா கையாந்த கரை. கையாந்த கரை அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்குது. ஓகேவா? கையாந்த கரை அப்படின்னு. கண்ணன் ரன்னகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சூரியனுக்கும் குந்திக்கும் பிறந்தவன் கண்ணன். ஓகே, கர்ணன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கர்ணன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் ரன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணன் குறிக்குது. அதுக்கப்புறம் அங்கராசன், அங்கராசன் அப்படிங்கிறதையும் வள்ளல்களுள் ஒருவன் அப்படிங்கிறதையும் குறிக்கிறது. என்னது? கண்ணன். கண்ணன் ரன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணனாக இருந்துச்சு அப்படின்னா சூரியனுக்கும் குந்திக்கும் பிறந்த கண்ணன், வள்ளல்களுள் ஒருவன், அங்கராசன் பொருள் தருது. கண்ணா. ஓகே, தன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணா. ஓகே, அந்த என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு வகை மரம், திப்பிலி. என்னது? திப்பிலியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கண்ணா. ஓகே, தன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணா, திப்பிலி, ஒரு வகை மரம் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணாவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாட்சியம். என்னது? ஒரு வாட்சியம், அதாவது இசைக்கருவிகளில் ஒன்றாக இருக்கலாம். ஓகேவா? அப்படின்னு வந்து கண்ணா ஒரு வாட்சியம். ரன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணா. அதுவே தன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணானா என்ன அர்த்தம்? ஒரு வகை மரம், திப்பிலி. கண்ணார். கண்ணார் அப்படின்னு பார்த்தோம். தன்னகரத்தில் வரக்கூடிய நகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு பகைவர் அப்படின்னு அர்த்தமா. ஓகே, தன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணாருக்கு பகைவர்னு அர்த்தம். அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கல்நார், ஏனம் வேலை செய்பவர். என்னது? ஏனம் வேலை செய்பவர்னு அர்த்தமா. ஓகே, ரன்னகரத்தில் என்ன நகரம்னு பார்த்துக்கணும். ஓகே, ரன்னகரமாக இருந்துச்சு அப்படின்னா கல்நார், ஏனம் வேலை செய்பவர். கன்னி தன்னகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா பூமாலை. ஓகே, கன்னி சொல்லுவோம் இல்லையா, அந்த பூமாலையில் இருக்கக்கூடிய அந்த கன்னி, பூங்கொத்து, கூடும் பூமாலை அப்படிங்கிறது நமக்கு தலைமாலை அப்படிங்கிறது மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிருக்கும்.
தெரியாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ப்பூ. ஓகே, புட்படுக்கும் முடிப்பு கயிறு. ஓகே, கண்ணி அப்படின்னானது படுக்கும் முடிப்பு கயிறு, பூட்டாங்கயிறு. கயிறு அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் தருது. சரியா, இது கண்ணி அப்படிங்கிறது. இசைப்பாட்டு, ஓர் இசைப்பாட்டையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. கரிசலாங்கண்ணி சொல்லுவோம் இல்லையா, அதையும் தன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணி குறிக்குது. பூமாலை, பூங்கொத்து, கூடும் பூமாலை, தலைமாலை, போர்ப்பூ, புட்படுக்கும் முடிப்பு கயிறு, பூட்டாங்கயிறு, ஓர் இசைப்பாட்டு, கரிசலாங்கண்ணி. அப்படி கேவா, கரிசலாங்கண்ணி. ஓகே, அதுக்கப்புறம் ரன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணி அப்படின்னா அது ஒரு மணக்காத பெண், இளமை, புதுமை, பெண், தவப்பெண். கண்ணி அப்படின்னாலே பெண் அப்படிங்கிறத குடிக்கிறத நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கும். நமக்கு தெரியாதது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி. ஓகேவா, புரட்டாசி மாதம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் இல்லையா, புரட்டாசின்னு நமக்கு குறிக்கிறது. கண்ணி அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா புரட்டாசியையும் குறிக்குதான். காக்கனாங்கொடியையும் கண்ணி அப்படிங்கக்கூடிய வார்த்தை குறிக்குது. ஓகே, இது காக்கனாங்கொடி. சரியா, அது பொருள் தருது. அதுக்கப்புறம் கன்னிக்கால். தன்னகரத்தில் வரக்கூடிய கன்னிக்கால் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா வாய்க்கால். என்னது கன்னிக்கால் அப்படின்னா கிளை வாய்க்கால். ஓகேவா, நம்ம சொல்லுவோம் இல்லையா கிளை பிரிஞ்சு போகிற, அதாவது டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு, அதே மாதிரி கிளை நோக்கு வாய்க்கால். இது கன்னிக்கால் அப்படின்னு. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய நோக்கு கன்னிக்கால் அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா கல்யாண நோக்கு முகூர்த்த கால். வீட்டில் புது வீட்டின் மதிலில் தன் முகமாக முதலிடும் நடும் சீலை முச்சிய கம்பம். ஓகே, மொத்தத்தில் என்ன அப்படின்னா கம்பம். சரியானது கன்னிக்கால். ரன்னகரத்தில் வரக்கூடிய கன்னிக்கால் அப்படின்னா கம்பம் இது பண்ணுவோம் இல்லையா, கம்பம் கெட்டுற அந்த கம்பம் குறிக்கிறது அந்த கால். அதுக்கப்புறம் வாய்க்காலில் நோக்கு போகக்கூடிய சிறு நோக்கு கால். ஓகே, வெட்டியை நோக்கு சிறு கால், அதை நோக்கு கன்னிக்கால் அப்படிங்கிறது குறிக்குது. ஓகேவா, என்ன ரகரம்னு பார்த்து வச்சுக்கணும். தன்னகரம் வரக்கூடிய கன்னிக்கால் அப்படின்னா கிளை வாய்க்கால். ரன்னகரத்தில் வரக்கூடிய நோக்கு கன்னிக்கால் அப்படின்னா நமக்கு கம்பம். ஓகேவா, கம்பமை குறிக்கக்கூடியதாகட்டும். அதுக்கப்புறமா நமக்கு சிறுகால், அதாவது வாய்க்காலில் இருந்து வெட்டிய சிறுகாலை குறிக்கக்கூடியதாகட்டும் இருக்குது. கன்னிகம். தன்னகரத்தில் வரக்கூடிய கன்னிகம் அப்படின்னா நமக்கு என்ன பொருள் தருது அப்படின்னா மணித்தக்காளி செடி. மணித்தக்காளி செடி இருக்கு இல்லையா, அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, ரன்னகரத்தில் வரக்கூடிய வந்துருந்துச்சு அப்படின்னா கன்னிகம் அப்படின்னா மணித்தக்காளி. மொத்தத்தில் கன்னிகம் அப்படின்னு வந்தாலே நமக்கு எதை குறிக்கு அப்படின்னா மணித்தக்காளியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கன்னிகை. ஓகே, தன்னகரத்தில் வரக்கூடிய கன்னிகை அப்படின்னா பூவரும்பு, தாமரை நுகர்ந்து கொட்டை, அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய கன்னிகையாக இருந்துச்சுன்னா குமரிப்பெண், கொற்றவை, பூவின் நுகுமொட்டு, தாமரை கொட்டை. ஓகேவா, பார்த்துக்கணும். கன்னிகை தன்னகரத்தில் வரக்கூடிய கன்னிகைக்கு பூ, அந்த மேக்ஸிமம் பூவரும்பு, தாமரை கொட்டை அப்படின்னு பூவை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய கன்னிகைக்கு குமரிப்பெண், கொற்றவைன்னு பெண்ணை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா, கண்ணிமை. தன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணிமைக்கு கண்ணுடைய இதழ். ஓகே, கண்ணிமை அப்படின்னா கண்ணிமை. ஓகே, தன்னகரத்தில் வர கண்ணிதழ், கண்பீலி, ஒரு மாத்திரை கால அளவு. ஓகேவா, கண்ணிமைக்கிற நொடி தான் இது ஒரு மாத்திரை அளவு. நான் பார்த்துருப்போம், அதை சொல்கிறாங்க. இது தன்னகரத்தில் வரக்கூடிய கன்னிகை. ரன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணிமை. தன்னகரத்தில் வரக்கூடிய கண்ணிமை அப்படின்னா கன்னித்தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கனகம். தன்னகரம். ஓகேவா, தன்னகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கனகம்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 27 தேர் யானைகளும் 81 குதிரைகளும் 135 காளாங்களும் உள்ள படைப்பிரிவு. மொத்தத்தில் கனகம் அப்படின்னா தன்னகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு படைப்பிரிவை நோக்குன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகே, படைப்பிரிவு அதாவது ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய கனகம் அப்படின்னா நமக்கு பொன். ஓகேவா, கனகம். ஓகே, கனக சுனை அப்படின்னு சொல்லுவாங்க, பொன். ஓகே, பொண்ணை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா, பொன், தங்கம். அதுக்கப்புறம் அதுக்கு கனகம்க்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரன்னகரத்தில் வரக்கூடிய கனகம்க்கு மீன் கொத்தி இருக்குது இல்லையா, மீன் கொத்தி, அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கனகம். தன்னகரக்குரிய கனகம் அப்படின்னா படைப்பிரிவு. ரன்னகரத்தில் வரக்கூடிய கனகம் அப்படின்னா பொன், மீன் கொத்தியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கனகம்.
டன்னகரத்தில் வரக்கூடிய கனகன். டன்னகரத்தில் வரக்கூடிய கனகன் அப்படின்னா கணக்கன். ஓகே, கணக்கன், கணியன். இவ்வூர் நுகர்ந்து கணக்கன் பஞ்சநதி குமணன். கல்வெட்டு அதாச்சும் அதில் குறுக்கிடுது. கணியன் அப்படின்னா அந்த மேக்ஸ் பார்ப்பாங்க இல்லையா, அந்த கணியன். ஓகே, அக்கௌண்டண்ட் அப்படிங்கிறது மாதிரி. ஓகேவா, இது டன்னகரத்தில் வரக்கூடிய கனகன் அப்படின்னா. ரன்னகரத்தில் வரக்கூடிய கனகன் அப்படின்னா இரணியனை சொல்லக்கூடியதாக இருக்கான். ஓகே, வந்து இரணியன். காசு குற்ற வகை. ஓகே, காசு குற்ற வகையை சொல்லக்கூடியதாக இருக்குது கனகன். கனகன். ஓகே, எந்த நகரம் என்ன நுகர்னா அப்படின்னா ரன்னகரம். சரியா, என்னென்ன வருது அப்படின்னா ரன்னகரம் வந்துச்சு அப்படின்னா கனகன் அப்படிங்கிறதுக்கு இரணியன் அப்படின்னு. அதுவே டன்னகரத்தில் வரக்கூடிய கனகனுக்கு கணியன், கணக்கன் அர்த்தம். ஓகேவா. கணப்பு. கணப்பு டன்னகரத்தில் வரக்கூடிய கணப்பு அப்படின்னா சூடு. ஓகே, கணப்பு அப்படின்னா டன்னகரத்தில் வரக்கூடிய கணப்புக்கு சூடு, குளிர்காயும் நுகுத்தி. ஓகே, தீ சட்டி. அதாச்சும் மொத்தத்தில் டன்னகரம் வரக்கூடிய கணப்பு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு நெருப்பு மாதிரி பொருள். சரி, அதாச்சும் தீ, அது குளிர் அதாவது குளிர் நுகர்ந்து காயக்கூடிய மூட்டக்கூடிய அந்த தீ, சூடு அப்படிங்கக்கூடியதை குறிக்கும். இது கணப்பு, டன்னகர கணப்பு. சரியா, நெருப்பு மாதிரி அப்படின்னு நினச்சிக்கணும். அப்படின்னா ஈஸியாக நம்ம நினைவில் இருக்கும். கணப்பு. ஓகே, அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய கணப்பாக இருந்துச்சு அப்படின்னா அழுத்தம். ஓகே, கணப்பு அப்படின்னா அழுத்தம், கனமாய் நோக்கி இருக்கை, பருமை, சுமை. ஓகேவா, இது ரன்னகரத்தில் வரக்கூடிய கணப்பு அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னா சுமையாக இருக்குது. ஓகேவா, பாரமாக இருக்குது, அழுத்தமாக இருக்குது, கொழுப்பு, இருமாப்பு, மிகுதி, வீக்கம், அதெல்லாம் சொல்லக்கூடியதான் என்ன அப்படின்னா கணப்பு, ரன்னகர கணப்பு. ஓகேவா. டன்னகர கணப்பு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா என்னது, சூடு, குளிர் காயும் தீ, தீச்சட்டி. ஓகேவா. கணம், கணம்னு இருக்குது. டன்னகரத்தில் வரக்கூடிய கணமாக இருந்துச்சு அப்படின்னா திரட்சி, வட்டம், கூட்டம், பொருள் தொகுதி, இனவன வகுப்பு, இனமரபு குழு, மந்தை, பேய குறிக்கக்கூடியதாக இருக்குது. எது கணம். ஓகேவா. என்ன அப்படின்னா டன்னகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கணம் அப்படிங்கிறது திரட்சி, வட்டம், கூட்டம், பொருள் தொகுதி, இனவகுப்பு, இனமரபு நுகுந்து குழு. அதாச்சும் தன்னகரம் வந்தாலே கூட்டமாக இது பண்ணுறத குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா, அந்த கணம். கூட்டம், வட்டம், தன்னகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கூட்டம், வட்டம், திரட்சி, பொருள் தொகுதி, இனவகுப்பு, இன நுகுந்து மரபுக்குழு, மந்தை. ஓகே, மந்தை, பேய். ஓகே, கணம். கணம் சொல்லுவாங்களே, கணம், இந்த கணம் அந்த கணம் சொல்லுவாங்க, அது பேய். சரியா. ஓகே, டன்னகரத்தில் வரக்கூடிய கணம்க்கு பேய். அது மாதிரி மந்தை, கூட்டமாக இருக்கக்கூடியதையே சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகே, டன்னகரம். அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய கணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாரமாக இருக்குது. ஓகே, சுமை. அது மாதிரி பெருமை அப்படிங்கிறதையும் தெரியுது, செறிவு. ஓகேவா. இந்த கணம்க்கு ரன்னகரத்தில் வரக்கூடிய கணம்க்கு என்னென்ன பொருள்லாம் பார்க்கலாம். சுமை, பெருமை, செறிவு, திரட்சி, உறுதி, மிகுதி, மூங்கில். ஓகே, மூங்கில், அகலம், கோரை கிழங்கு. என்னது, மூங்கில். ஓகே, மேகம் இருக்குல்லையே, மேகக்கூட்டம், அந்த மூங்கிலை குறிக்கு. அகலம். ஓகே, அகலமாக இருக்கிறத குறிக்கு. கோரை நுகர்ந்து கிழங்கு. இவ்வளோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரன்னகரத்தில் வரக்கூடிய கனகம் நமக்கு குறிக்குது. சுமை, பெருமை, செறிவு, திரட்சி, உறுதி, மிகுதி, மூங்கில், அகலம், கோரை கிழங்கு, ரன்னகரம். சரியா. கணம். ஓகே, கனமூலம் அப்படிம்பாங்க. கனமூலம் அப்படின்னு பார்த்தா டன்னகரத்தில் வரக்கூடிய கனமூலம்க்கு என்ன அப்படின்னா மூல நோய், திப்பிலி வேர்னு அர்த்தமா. ஓகே, மூலம் அப்படின்னா என்ன அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் மூலம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு ஓகே வேர் அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்கும். அதே மாதிரி நான் வச்சுக்கலாம். இதுலேயும் கனமூலம் அப்படின்னு இருக்கு. கனமூலம். ஓகே, டன்னகரத்தில் வரக்கூடிய கனமூலம்க்கு என்ன பொருள் அப்படின்னா மூளை நோய். ஓகே, மூல நோய் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி திப்பிலியோட வேர். ஓகே, திப்பிலி வேர் அப்படிங்கக்கூடிய பொருளும் குறிக்கு. ஓகே, நமக்கு மூலம் அப்படின்னா வேணும் தெரியும், திப்பிலி வேர். ஓகே, கனமூலம். ஓகே, டன்னகர கனமூலம் அப்படின்னா திப்பிலி வேருங்கிற ஒரு பொருள் இருக்குது, மூல நோய் அப்படிங்கிற பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ரன்னகரத்தில் வரக்கூடிய கனமூலம் அப்படின்னா கனத்தொகையின் இன்று அதன் மூலமாகிய ஒரு கோணம் நுகர்ந்து ஹரித்தல். ஓகேவா. கனமூலம் மேக்ஸில் வரக்கூடிய கனமூலம்னு சொல்லு. ஓகேவா. அந்த கனமூலம் டன்னகரத்தில் வரக்கூடிய கனமூலம். நமக்கு ரன்னகரத்தில் வரக்கூடிய கனமூலம் வந்து மேக்ஸில் வரக்கூடிய கனமூலம் சொல்லுவாங்க இல்லையா, அது.
அதுவே நமக்கு தன்னகரத்தில் வரக்கூடிய கனமூலம் அப்படின்னா திப்பிலி வேர் மூல நோயை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கணா ஓகே தன்னகர நோக்கு வந்து கணானா என்ன அர்த்தம் அப்படின்னா திப்பிலி ஓகேவா. தன்னகரம் வந்தாலே கணா அப்படின்னு வந்தால் திப்பிலி சீரகம் குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு மருந்து பொருள் திப்பிலி சீரகம் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே நுகு ரன்னகர நுகு வந்து கனாவாக இருந்துச்சு அப்படின்னா கனவு சரியா, கனவு காண்றது அதை தான் சரியா. கனி ஓகே கனி கனி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னகர நுகு வந்து தன்னகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த கனிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நூல் நுகு வந்து வல்லவன் ஓகே நூல் வல்லவன் கணியன் ஓகே. நம்ம கனி அப்படின்னாலே கணிதம்னு வச்சுக்கலாம் மேக்ஸ் இல்லையா. தன்னகரத்தில் கூடிய கனி அப்படின்னா நுகு வந்து கணியன் ஓகே கலை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நூல் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா. வேங்கை மரத்தையும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கனி அப்படிங்கிறது குறிக்கும். தன்னகரத்தில் வரக்கூடிய கனி அப்படிங்கிறது வேங்கை மரம் மிளகரணை கையாந்த நுகர்ந்து கரை கள் அணிகலன் ஓர் நொகு இனம் அப்படி சொல்லிட்டு நமக்கு கனி அப்படிங்கக்கூடியதை இவ்வளோ பொருள் தருது. தன்னகரத்தில் வரக்கூடிய கனி எதெல்லாம் குறிக்குது? கணிதம் அப்படிங்கிற மாதிரி கணியன் நூல் வல்லவன் கலை. அது மாதிரி வேங்கை மரம் மிளகரணை கையாந்த கரை கள் அணிகலன் ஓர் இனம் குறிக்கக்கூடியதாக இருக்குது. கனி பார்த்தோம் அப்படின்னா கனி ரன்னகரத்தில் வரக்கூடிய கனியாக இருந்துச்சு அப்படின்னா பழம் பழம் இனிமை சாரம் அப்படிங்கக்கூடியதை குறிக்கக்கூடியதாக இருக்குது ஓகேவா. தன்னகரத்தில் வரக்கூடிய கனிக்கு வேங்கை மரம் மிளகரணை கையாந்த கரை கள் அணிகலன் ஓரினம். ரன்னகரத்தில் வரக்கூடிய கனிக்கு பழம் சரியா. கணிகை ஓகே தன்னகரத்தில் வரக்கூடிய கணிகை அப்படின்னா இது இலக்கியமில் வரும். சிலப்பதிகாரத்தில் கணிகை அப்படிலாம் வரும் இல்லையா. அது வந்து தாளங்கதி தருபவள் ஓகே தாளங்கதி தருபவள் அப்படின்னு ஒரு பொருள். பொதுமகள் முல்லை அப்படிங்கிறது ஓகே. தன்னகரத்தில் வரக்கூடிய கணிகைக்கு என்ன பொருளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். தாளங்கதி தருபவள் பொதுமகள் முல்லை. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய கணிகையாக இருந்துச்சு அப்படின்னா கணிதல் அதாச்சு. ரன்னகரத்தில் வரக்கூடிய கணிகை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கணிதல் ஓகேவா. கணிகிறது சொல்லுவோம் இல்லையா பழமாகிறது அது. கணித்தல் தன்னகரத்தில் வரக்கூடிய கணித்தல் அப்படின்னா எண்ணுதல் ஓகே. தன்னகரத்தில் வரக்கூடிய கணித்தலுக்கு என்ன பொருள் அப்படின்னா எண்ணுதல் கணக்கிடுதல் வரையறுத்தல் அளவு குறித்தல் ஓகேவா. ஓரளவுக்கு நான் கணக்க அப்படிங்கிறது மாதிரி. மதித்தல் படைத்தல் உண்டாக்குதல் மனதுக்குள்ளே கணக்கிடுதல் இது தன்னகர கணித்தல். அதுவே ரன்னகர கணித்தல் அப்படின்னா கனிவாதல் கனிமையாக இருக்கிறது அது கனிவாதல் இலகநுகு செய்தல் அதான் என்னது கணித்தல் ஓகே. என்ன நகரம்னு பார்த்துக்கோங்க ரன்னகரம் சரியா. அதுவே தன்னகரத்தில் வரக்கூடிய கணித்தல் அப்படின்னா எண்ணுதல் கணக்கிடுதல் வரையறுத்தல் அளவு குறித்தல் மதித்தல் படைத்தல் உண்டாக்குதல் மனதுக்குள் கணக்கிடுதல். ரன்னகரத்தில் விழக்கூடிய கணித்தல் அப்படின்னா கனிவாதல் இலக செய்தல். கணிப்பு கணக்கிடுகை அளவிடுகை மதிப்பிடுகை தன்னகரத்தில் வரக்கூடிய கணிப்பு. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய கணிப்பு அப்படின்னா இனிமையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கணை பார்ப்போம். கணை தன்னகரத்தில் வரக்கூடிய கணையாக இருந்துச்சு அப்படின்னா கூட்டம் குறிக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம நிறைய இது கனகம் அப்படிலாம் பார்த்தோம். தன்னகரத்தில் வரக்கூடிய வந்துருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு என்னது குறிக்கக்கூடியதாக இருக்குது கூட்டம் அப்படி திரட்சி அப்படி குறிக்கக்கூடியதாக ஒரு இருக்குது சரியா. கணை அப்படிங்கிறது அம்பு அப்படிங்கக்கூடியது நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். கணை அம்பு அப்படின்னு. அது மாதிரி வேறு என்ன அப்படின்னு பார்த்தா அம்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. வேறு என்ன இது அப்படின்னு பார்த்தா கண்ணா மூங்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா அதான் கணை. தன்னகரத்தில் வரக்கூடிய கண் அப்படின்னு வந்துச்சுன்னா அதே மாதிரி கணை அப்படிங்கிறது தன்னகரத்தில் வரக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மூங்கில குறிக்கக்கூடியதாக இருக்குது சரியா. அம்பு வளைத்தடி காம்பு சிவிக்கையின் நுகர்ந்து வளைந்த கொம்பு என்ன அப்படின்னா கணை ஓகேவா. கணை ஓகே. என்ன நுகர்ந்து நகரம்னு பார்த்துக்கணும் தன்னகரம் சரியா. அது மாதிரி கணை அப்படின்னா ஒரு நோய் ஓகே ஒரு நோயா. அது மாதிரி திப்பிலியை குறிக்கக்கூடியதாக இருக்குது ஓகே இது கணை சரியா. தன்னகரத்தில் வரக்கூடிய கணை திப்பிலியை குறிக்கக்கூடியதாகவும் இருக்குது ஓகே. நான் பார்த்துருக்கோம் தன்னகரத்தில் வரக்கூடிய கணை ஓகே. அந்த ஒரு தன்னகரமுக்கு நிறைய பொருள் இருக்குது அதை பார்த்து வச்சுக்கணுன்னு.
டன்னகரம் வந்திருந்துச்சு அப்படின்னா கணை, அது கூட எதுனாலும் சரி. திரட்சி கூட்டம் குறிக்கக்கூடியது ஒன்று இருக்குது, மூங்கில் குறிக்கக்கூடியதாக இருக்குது, இன்னொன்று திப்பிலியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? அது மாதிரி கணை, கணைக்கிறது அப்படி சொல்லுவாங்களே, அது மாதிரி கணை அப்படின்னா கரும்பு குறிக்கக்கூடியதாகவும் இருக்குது. சரியா? ஒளி, ஒளி ஓகே, கணைக்காது அப்படின்னா கணை அப்படின்னா ஒளியும் சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நமக்கு வந்து ரன்னகரத்தில் வரக்கூடிய கணை தான் கணைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு நோயை குறிக்கக்கூடியதான் என்னது கணை இருக்குது. சரியா? டன்னகரத்தில் வரக்கூடிய கணை. ஓகே, ரன்னகரத்தில் வரக்கூடிய நை வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த கணை அப்படின்னா ஒளியை சொல்லக்கூடியது, மிகுதி, செறிவு, நிறைவு அப்படிங்கிறது. ஓகே, கணை அப்படின்னா ரன்னகரத்தில் வரக்கூடிய கணை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? நிறைவு, செறிவு, மிகுதி, ஒளி. ஓகே, மேக்ஸிமம் செறிவு, நிறைவு அப்படிங்கிற மாதிரி ஒளி அப்படிங்கிற குறிக்குது. ஓகே, வந்து ரன்னகரத்தில் வரக்கூடிய கணை. கரை. ஓகே, கரை அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா என்னரா வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். எந்த என்ன நோக்கு வந்து இடையின நோக்கு ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கரை. ஓகேவா? கரை. இடையின நோக்கு வந்து ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கரை அப்படின்னா மறை. அதுவே வள்ளின நோக்கு வந்து ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கரை அப்படின்னா கரை அப்படின்னா வள்ளின நோக்கு ரகரம் வந்துருச்சுன்னா பீச்சு, அதாச்சும் பால் கரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது குறிக்கதாக இருக்குது. ஓகேவா? கரை. இடையின நோக்கு வந்து ரகரமாக இருந்துச்சு அப்படின்னா கரை, இடையின ரகரமாக இருந்துச்சு அப்படின்னா மறையை குறிக்குது. வள்ளின நோக்கு ரகரமாக இருந்துச்சு அப்படின்னா பீச்சி, பால் கரையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? கரண். கரண் என்ன நோக்கு வந்து நகரம்னு பார்த்துக்கோங்க. டன் நகரமாக இருந்துச்சு அப்படின்னா கரண் அப்படிங்கக்கூடியது காய்கறிகளுடைய மூட்டு. ஓகே, மூட்டு. புண் நுகர்ந்து வடு. கரண். கரண் பிடிச்சிருக்கு அப்படின்னா புண் நுகர்ந்து வடு அது. அதுக்கப்புறம் காய்கறிகளினுடைய மூட்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம கரண் சொல்லுவாங்க. ஓகே, வந்து தன்னகரத்தில் வரக்கூடிய கரண் தான் இதை குறிக்குது. தன்னகரத்தில் வரக்கூடிய கரண் தான் என்ன குறிக்குது? நமக்கு மூட்டு. ஓகே, இது மூட்டு. புண்வடு. ஓகே, புண்வடு. புல்லுடன் கூடிய மண்ணாங்கட்டி. ஓகே, மண்ணாங்கட்டியை குறிக்கதாக இருக்குது தன்னகரத்தில் வரக்கூடிய கரண். அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய கரணாக இருந்துச்சு அப்படின்னா என்ன எதை குறிக்க அப்படின்னா நிலை உள்ளவன், நிலையாக நோக்கு ஸ்டேபிளாக இருக்கிறவங்க. ஓர் நோக்கு வந்து அரக்கனை குறிக்கக்கூடியதாக இருக்குது. என்ன கரன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நமக்கு ரன்னகர ஓகே கரண் அப்படிங்கிறது தன்னகரத்தில் வரக்கூடிய இன் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த கரண் நமக்கு காய்கறியோடைய மூடு இருக்கு இல்லையா, அந்த மூண்டு. ஓகே, அது. அதுக்கப்புறம் புண்வடு, அதை குறிக்கதாக இருக்குது தன்னகரத்தில் வரக்கூடிய கரண். மண்ணாங்கட்டி அதையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே நோக்கு ரன்னகரத்தில் வரக்கூடிய கரண் அப்படின்னா நிலை உள்ளவன், ஓர் அரக்கனை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? என்ன ரன்னகரத்தில் வரக்கூடிய கரண் அப்படின்னா. சரியா? கரப்பு. கரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கரப்பு அப்படின்ட்டுருக்கு. என்ன நகரம், என்ன ரகரம்னு பாருங்கள். கரப்பு இல்லையா? என்ன ரகரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடையின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கரப்புக்கு இடையின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா வஞ்சனை, களவு, மத்து, மீன் பிடிக்கும் கூடை. ஓகேவா? தெரிஞ்சுக்கணும். என்னது? வஞ்சனை, களவு, மத்து, மீன் பிடிக்கும் கூடை. என்ன ரகரம்? இடையின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா வஞ்சனையா. கரப்புனானது வஞ்சனை, களவு, மத்து, மீன் பிடிக்கக்கூடிய கூடையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரப்புன்னு சொல்லுவாங்க. இடையின ரகரம். அதுவே வள்ளின நோக்கு வந்து கரப்பாக இருந்துச்சுன்னா என்ன குறிக்கு அப்படின்னா கரத்தல். பால் நுகர்ந்து கரத்தல், பணம் நுகர்ந்து கரத்தல் அப்படிங்கிறத குறிக்குது. அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒன்று நினச்சிக்கலாம். வள்ளின நோக்கு ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கரப்பு, கரை அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா கறக்கக்கூடியது. ஓகே, கரத்தல், பால் கரத்தல் அப்படிங்கிறத நமக்கு குறிக்கதாக இருக்குது. அதுவே நமக்கு இடையின நோக்கு ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு வஞ்சனை. நம்ம ஃபஸ்ட்டு நோக்கு வந்து இடையின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு மறை. ஓகே, அப்படின்னு நம்ம பார்த்தோம். மறைச்சி வைக்கிறது. கரத்தல் அப்படின்னு நம்ம திருக்குறளில் நம்ம படிச்சிருப்போம். கரத்தல் அப்படின்னா மறைத்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கும் இல்லையா, அந்த இடையின நோக்கு ரகரம் அது. அது மட்டும் இல்லாமல் அது இடையின நோக்கு வந்து ரகரம் எதையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா கரப்பு அப்படிங்கிறது வஞ்சனை. ஓகே, வந்து வஞ்சனை, களவு, மத்து, மீன் பிடிக்கக்கூடிய ஒரு கூடையை குறிக்க ஒரு நவுனையும் குறிக்கும். சரியா? வஞ்சனை, களவு, மத்து அது கூட சேர்ந்து மீன் பிடிக்கும் கூடையும் நுகர்ந்து இடையின ரகரம் குறிக்குது. தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா கரம். நமக்கு கரம். கரம் சிரம் நுகர் நீட்டாதி. சிரம் கரம் நீட்டாதின்னு போட்டிருப்பாங்க பஸ்லலாம். ஓகே, என்ன ரகரம் வந்திருக்கும்? இடையின ரகரம் இல்லையா? இடையின ரகரம் இருந்துச்சு அப்படின்னா கரம்க்கு கையை குறிக்கக்கூடியதாக இருக்கும்.
கையை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு மேக்ஸிமம் தெரியும். வேறு என்னென்ன பொருள் வந்து கரம்க்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கரம் அப்படின்னா கை, துதிக்கை. யானைக்கு கை என்னது? துதிக்கை தானே, அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கை, துதிக்கை. ஒளிக்கதிர். ஒளிக்கதிர். கதிரவனுடைய அந்த கதிரனுக்கு வந்து கரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒளிக்கதிர். அதை வந்து என்னது நிறைய செயலில் பயன்படுத்துவாங்க. கரம் அப்படின்னா எனது ஒளிக்கதிர். ஓகேவா, ஒளிக்கதிர். அதுக்கப்புறம் கரம் அப்படிங்கிறது வேறு எதுவும் குறிக்குது, இடையின நோக்கு ரகரம் வந்திருக்கு. வேறு எதுவும் கரம் குறிக்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நஞ்சு. ஓகேவா, விஷத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கழுதை. ஓகேவா, கரம்னா என்னது? கழுதையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. முலம். கரம்னா எனக்கு வந்து முலம். செயல். எழுத்து நோக்கு வந்து சாரியை, அகரம் அப்படி சொல்லலாம் இல்லையா, அகரம் இகரம் எல்லாம் அதெல்லாம் என்னது? எழுத்து சாரியை அகரமாக குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா, அப்படின்னா கரம் அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்குதுன்னு பார்க்கலாமா? இடையினனுக்கு வந்து ரகரம் வரக்கூடிய கரம் அப்படின்னா கை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். கை, துதிக்கை. அது மாதிரி ஒளிக்கதிர். வேறு என்ன குறிக்கு அப்படின்னா எழுத்து சாரியை குறிக்குது. கழுதையை குறிக்கு. ஓகே, என்னது? கழுதையை குறிக்கு. வேறு முலம். ஓகேவா, மூலமாக குறிக்குது. மூலமாக குறிக்கக்கூடியதாக இருக்குது. கரம் நோக்கு வந்து செயலை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா, ஒரு செயலே. நஞ்சு அப்படின்னா நமக்கு தெரியாதது கரம்னா நஞ்சு. நஞ்சி, கழுதை. நஞ்சி, கழுதை, முலம். ஓகேவா, நஞ்சி, கழுதை, முலம். இது மூணு என்ன அப்படின்னா கரமை குறிக்குது. அப்புறம் ஒளிக்கதிர் அப்படிங்கிறது என்னது? கரமை குறிக்குது. சரியா, அதுக்கப்புறமா வள்ளின நோக்கு வந்து இது வந்து வள்ளின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா கரம்னா வள்ளின நோக்கு ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கொடுமை. வந்து கொடுமை, வன் செயல், ரொம்ப கொடுமையான செயல் பண்ணுறது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதான் நோக்கு வந்து கரம். என்ன ரகரம்? வள்ளின நோக்கு ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கரம். என்ன பொருள் குறிக்கும் அப்படின்னா கொடுமை, வன். கொடுமை, கொடுமை, வன் செயலை குறிக்குது. என்ன நோக்கு வந்து என்ன ரகரம்னு பார்த்துக்கணும். வள்ளின ரகரம் வந்துருந்துச்சு. வள்ளின ரகரம் வந்துருந்துச்சு கரம் அப்படின்னா வள்ளின ரகரம் கரம் வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னது? கொடுமை, வன் செயலை குறிக்குது. கரவு. கரவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன கரவு? நம்ம இடையின நோக்கு ரகரம் வந்துருந்துச்சுனாலே கரவுக்கு என்ன தான் பொருள்? மறைவு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. களவு அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்குது. அது மாதிரி கரவு அப்படிங்கிறது முதலையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம முன்னாடி கழுதையை குறிக்கக்கூடிய சொல் நம்ம எதை பார்த்தோம்? கரம் பார்த்தோம் இல்லையா. இடையின ரகரம் வரக்கூடிய கரம் அப்படிங்கிறது கழுதையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு விஷத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. நஞ்சு, முதலை, நஞ்சு, அதுக்கப்புறமா கழுதை. வேறு நம்ம என்ன பார்த்தோம்? முலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரம். ஓகேவா, என்னது? என்னரம்? இடையின ரகரம் வந்துச்சு அப்படின்னா அதுவே இடையின ரகரம். நம்ம இந்த கரவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடையின நோக்கு வந்து கரவு தான் வந்திருக்கு. இதுலேயும் நோக்கு வந்து இடையின கரவு தான் வந்திருக்கு. அதை பார்த்துக்கோங்க. சரியா, கரம், கரவு. அந்த கரம் நமக்கு கழுதை, முலம், நஞ்சி. ஓகேவா, நஞ்சி அந்த விஷயம் இது கூட குறிக்குது. அது மாதிரி கரவு அப்படிங்கிறது முதலையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. கரவு அப்படின்னா மறைச்சு வைக்கிறது. ஓகேவா, மறைவு, மறைவு, களவு, வஞ்சகம், பொய்யை குறிக்கக்கூடியதாக கரவு இருக்குது. ஓகேவா, பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா கரவு அது வள்ளின நோக்கு வந்து ரா வந்துருந்துச்சு அப்படின்னா கரவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கப்பம். என்னது? கப்பம் செலுத்துறது. கறவை நோக்கு வந்து மாடு. திரை. திரை. திரைனா என்னது? வரி செலுத்தும் இல்லையா, அதான் திரை. கப்பம், கறவை மாடு. என்னது? வள்ளின கரவு அப்படிங்கிறதுக்கு. வள்ளின நோக்கு வந்து கரம் அப்படிங்கிறதுக்கு கொடுமை. கொடுமை, வன் செயல்னு பார்த்தோம். அதுவே நமக்கு வந்து வள்ளின கரவு அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கரவு அப்படின்னா நமக்கு வரி செலுத்துவோம் இல்லையா, அதை திரை. திரை, கப்பம், கறவை மாடை குறிக்கக்கூடியதாக வள்ளின கரவு இருக்குது. சரியா, கறவை. கறவை எந்த நோக்கு வந்து என்ன ரா வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். நமக்கு வந்து இடையின நோக்கு ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கறவைக்கு என்ன பொருள் அப்படின்னா கம்பாளர் கருவிகளுள் ஒன்று. கூத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கறவை அப்படிங்கிறது இடையின ரகரம் வரக்கூடிய கறவை வந்து எதை குறிக்குது? கூத்து. கருவிகள் ஒரு ஒன்று. கம்பாளர் கருவிகள் ஒன்றாக இருக்குது. கறவை. இடையின வந்துச்சு அப்படின்னா கூத்து. அதே வள்ளின கறவை வந்துச்சு அப்படின்னா கறவை மாடு, கறக்கை, பால் சுரப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்குது. கறவை. வள்ளின வந்துச்சுனாலே நமக்கு பால் நோக்கு வந்து கறவை வந்துடணும். இந்த கறவை இடையின வந்துருந்துச்சு அப்படின்னா கூத்து. கறவை அப்படிங்கிறது கூத்து,
கருவிகளுள் ஒன்று. கம்மாளர் கருவிகளுள் ஒன்று. கரளை. கடலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடையின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இடையின ரகரம் வந்த கரளைக்கு வளராமைன்னு அர்த்தம். இடையின ரகரம் வந்த கரளைக்கு வளராமை, பருக்காத காய் அப்படின்னு. இடையின ரகரம் வந்த கரளைனா பழுக்காத காய். வளராமை. கரிசல் நுகன் மண் வகை. கரளை. இடையின ரகரம். அதே வள்ளின கரளை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா குள்ளன். குள்ளன். கருளை ஒரு மரம குறிக்கக்கூடியதாக இருக்குது. வளர்ச்சியின்மை, வளர்ச்சியற்றது. பருக்காத நுகந்து காய், கட்டி நுகந்து வகையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கரளை. வள்ளின நுகந்து கரளை ஒரு நுகந்து மரம். கருளை ஒரு மரம். கருளை. குள்ளன். வளர்ச்சியின்மை, வளர்ச்சி அற்றது. பருக்காத நுகந்து காய், கட்டி நுகந்து வகை ஒரு வகை மரம குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? நம்ம இதுவரைக்கும் நம்ம வள்ளின நுகு ரகரத்துக்கு பால் கரத்தல் மட்டும்தான் பார்த்துருப்போம். இதில் கரளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நுகந்து குள்ளன், ஒரு மரம் அப்படின்னா நிறைய வளர்ச்சியின்மையை குறிக்கக்கூடியதாக கரளை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். குள்ளன் அப்படின்னாலே வளர்ச்சி இல்லாமல் வளராமை. கரளை அப்படின்னாலே வளராமை அப்படி இருக்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்குது. பருக்காத காய் அதாச்சும் வளர்ச்சியின்மையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கரளை அப்படின்னா அது மாதிரி கரளை அப்படிங்க ஒரு மரமை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கட்டி வகை ஒரு வகை மரமை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கரளை அப்படின்னு. கரி. கரி என்ன நொகு வந்து ரகரம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன ரகத்தில் வரக்கூடிய ரீ வந்திருக்கு. இடையின நொகு ரகத்தில் வரக்கூடிய ரீ வந்துருந்துச்சு அப்படின்னா கரி அப்படிங்கிறதுக்கு கரி அடுப்பு கரியை குறிக்குது. கண்ணில் இருக்கக்கூடிய மையை குறிக்கக்கூடியது. கரி அப்படிங்கிறது வைரம். வைரம் கார்பன் இருக்கும் இல்லையா அந்த கரி. அதான் நமக்கு கார்பன் கரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிக்கக்கூடிய கரி வந்து இடையின நுகுரி. சரியா? அதை மர வைரம். கண்ணீடு நுகுமை கரித்தது. கரித்தது. அடுப்பு கரி, நிலக்கரி. கரி அப்படின்னா யானை குறிக்கக்கூடியது இல்லையா? எந்த ரீ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இடையினரி கரிக்கு தான் என்ன அப்படின்னா கார்பன், யானை அப்படின்னு ரெண்டுனா பொருள். அப்படின்னா கார்பனில் வரக்கூடியது எல்லாமே அதாவது நிலக்கரி எல்லாம் கார்பன் தானே இல்லையா? நிலக்கரி, மர வைரம், கண்ணில் இருக்கக்கூடிய மை, அடுப்பு கறி எல்லாம் நமக்கு வந்து இடையினரி. அது மாதிரி யானையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. வள்ளின நுகந்தரி கறி அப்படின்னா சமைக்கக்கூடிய அந்த கறி இல்லையா? மரக்கறி, ஊன்கறி, காய்கறி, மொத்தத்தில் அந்த கறி. அது மாதிரிலாம் கறி அப்படிங்கிறது மிளகு குறிக்கும். அகநானூறு மிளகு குறிக்கும் அப்படின்னு நம்ம தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா? அதான் கறி. வள்ளின ரீ வந்துருந்துச்சு அப்படின்னா கரித்தல். கரித்தல் அப்படின்னு பார்த்தா உப்பு கரித்தல். உப்பு கறிக்க அப்படின்னு சொன்னால் இடையின ரீ. சரி? இடையினரியும் உப்பு கரித்தல். கரிந்து வந்து எரிந்து கரியாதல். எரிஞ்சு கரியாகிறது இருக்கு இல்லையா? அதான் கார்பன். அதாவது இடையின ரகரம் வரும். தளிர்த்தல். தாளித்தல். கரித்தல் அப்படின்னா தாளித்தல், உப்பு கரித்தல், உரைத்தல், ஊறுதல் அப்படின்னு அர்த்தமா. அதுவே தாளித்தல், உரைத்தல், ஊறுதல் எந்த ரீ? இடையின ரீ வந்துச்சு அப்படின்னா கரித்தலுக்கு உப்பு கரித்தல், தாளித்தல், உரைத்தல், ஊறுதல் அப்படின்னு. சரியா? அதுவே நுகு வந்து வள்ளின நுகு வந்து கரித்தல் வந்துருந்துச்சு அப்படின்னா கரித்தல். வள்ளின நுகு வந்து கரித்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கடித்து நுகு தின்னல், உப்பு சுவை நுகு வந்து மிகுதல். கடித்து நுகு சாப்பிட்றது. உப்பு சுவை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வள்ளின கரித்தல் சொல்லுவாங்களாம். சரியா? உப்பு மிகு நுகு வந்து சுவை மிகுதலாக இருந்துச்சு அப்படின்னா கரித்தல். கடித்து நுகு தின்னல். கரித்தல். வள்ளின ரகரம். கரு. கரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடையின கரு. ரகரம் வரக்கூடிய அந்த கரு ரூ வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா கருவிகளுள் நுகுந்து உள்ள பல். அதுக்கப்புறமா குழந்தை. கரு. கரு சொல்லுவோம் இல்லையா? அந்த கரு குழந்தை. என்ன ரூ அப்படின்னு பார்த்துக்கணும். அது மாதிரி கருப்பொருள், சினை, கருப்பம், பால். பால் அப்படிங்கக்கூடிய பொருளும் என்ன அப்படின்னா கரு. எந்த ரூ அப்படின்னு பார்த்துக்கணும். எந்த ரூக்கு வந்து என்ன ரூ? இடையின நுகு வந்து இதில் இருக்கக்கூடிய ரூ. சரியா? இடையின இருக்கக்கூடிய ரூக்கு என்ன பொருளும் தருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இடையின ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இடையின ரூ வந்துச்சு அப்படின்னா நமக்கு சினை,
கருப்பொருள் அந்த கருவிகள் உள்ள பல்ல குறிக்கிறது குழந்தை குறிக்க. அது மாதிரி பாலையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. இடையின ரூ வந்துச்சு அப்படின்னா. கரு அப்படின்னா கருப்பொருள்லாம் சொல்லுவோம் இல்லையா, காரணம், கருப்பம், கருமை, கருவம், நிறம். கரு அப்படின்னா அழகு அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அது மாதிரி கரு அப்படின்னா உடம்பு, குட்டி. கரு அப்படின்னா குட்டி, அச்சுக்கரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா, இடையின ரூ வந்துச்சு அப்படின்னா. அதுவே நோக்கு வள்ளின ரூ வந்துச்சு அப்படின்னா கரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வள்ளின நோக்கு வந்து ரூ வந்துச்சு அப்படின்னா கருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சினம், கோபமாக இருக்குது. மர நோக்கு வந்து வைரம், கருமையாக்கு, வேகுண்டு, சினங்கொள்வது, கருமையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கரு அப்படின்னா நமக்கு பேயை குறிக்கக்கூடியதாகவும் இருக்குது. பேய், குற்றம், கரை, கருமை இதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.